கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை ஆடி மாதம் 16ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு மனந்திரும்பும் இருதயம். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தியானம். ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று வந்த 2 மாணவர்கள் ஆரம்ப நாட்களில் இருந்து நண்பர்களாக இருந்தார்கள். கல்வி, விளையாட்டுத்துறை மற்றும் இதர நிகழ்ச்சிகளில் இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அதனால் அந்த பாடசாலையில் உள்ள அநேகருக்கு அவர்கள் அறிமுகமானவர்களாக இருந்து வந்தார்கள். வாலிப நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட பரீட்சை நடக்கும் போது அவர்கள் நெறிமுறையற்ற வகையிலே பரீட்சையை எழுத முயற்சி செய்த போது கையும் களவுமாக அகப்பட்டு விட்டார்கள். பாடசாலையின் அதிபர் அவர்களை அழைத்து அவர்களோடு பேசிய போது ஒருவன் தன்னுடைய தவறான நடத்தையை குறித்து மனம் வருந்தி துக்கமடைந்தான். ஆனால் மற்றவனோ தான் செய்த தவறை பெரிதுபடுத்தாமல் தன் நிலைமையை எப்படியாவது நியாயப்படுத்த முயன்றான். தன்னுடைய குற்றத்தை மறைக்க வேறு யாரையெல்லாம் அதற்குள் இழுத்துக் கொள்ளலாம் என்று முயற்சி செய்தான். நீங்கள் அந்த அதிபரின் நிலையில் இருந்தால் இந்த மாணவர்களை குறித்த உங்கள் மனநிலை எப்படியாக இருக்கும்? ஒருவேளை அந்த மாணவன் இள வயதுடையவன், அவன் காலத்திலே உணர்வடைவான் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் முதிர்ச்சியடைந்த விசுவாசிகள் மத்தியிலும் தங்கள் குற்றங்களை மறைத்து தங்கள் வழிகளை நியாயப்படுத்துகின்றவர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஒருவனும் கெட்டுப்போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் பொறுமையுள்ளவராக இருக்கின்றார். சில வேளைகளிலே சபை ஐக்கியங்களிலும் மற்ற விசுவாசிகளும் பொறுமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவன் தன் குற்றங்களை மறைத்து நியாயப்படுத்துகின்றவனாக இருந்தால் அவனுடைய முடிவானது கர்த்தரோடு சிலுவையில் இடப்பக்கமாக இருந்த கல்வனுக்கு ஒத்ததாயிருக்கும். பிரியமானவர்களே, பலவீனர்களை நாம் தாங்க வேண்டும், பலனற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் சிலருக்கு நீங்கள் செய்யும் ஆலோசனை ஆனது பன்றிகளுக்கு முன்பாக எறியும் முத்தை போல இருக்கும். அது உங்கள் ஆலோசனையை அசட்டை பண்ணி திரும்பி உங்களையும் தாக்கி காயப்படுத்தி போடும் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தியானித்தோம். ஜெபம் செய்வோம். சகலமும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்தறிவது போல நானும் பொல்லாத வேலையாட்களுடைய வலைக்குள் அகப்படாதபடிக்கு என்னை காத்து நடத்துவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.